பார்த்துட்டு தாவீது எங்க போனாலும் அவரை கொல்லணும்னு நினைக்கிறார். தாவீது அதனால மலைகளுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார். தப்பி ஓடும்போது அவர் தூங்கலான்னு நினைக்கிற போற நேரத்துல கூட இந்த சவுல் பிடிச்சிருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல தன் ஜீவனுக்காக போராடி போராடி பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் தாவீதோட வாழ்க்கை. நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்மளுக்கு மரணத்துக்கு ஏதுவா போராட்டம் இருக்கலாம். ஒரு சிலர் மருத்துவமனையில இருந்துட்டு ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஜீவனை தாங்க, நாளைக்கு எனக்கு ஜீவனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட இருக்கலாம். நம்மளுடைய போராட்டத்துல நம்மள சுத்தி நம்மளுடைய இந்த பவுல் தாவீதோடைய வாழ்க்கையில நாங்கள் செல்லும் பாதையில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். சுத்தி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி வளைச்சிட்டாங்க, என்னை கொல்றதுக்காக சுத்தி வளைச்சிட்டாங்க. எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை தரையில தள்ளணும் அப்படின்றதுக்காக அவங்க கண்கள் எல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி நம்மளுக்கு விரோதமா இருக்கிற எதிராளிகளும் நம்மள தரையில தள்ளிடணும், நம்மள இந்த பதவியை விட்டு விலக்கிடணும், நம்மள கஷ்டப்படுத்தினோம் ஒடிக்கிறணும்னு நினைச்சு இருக்கலாம். அதே போல பிசாசானவனும் சில நேரங்கள்ல நம்மள நோய் கொண்டு நோய் நொடி சுகவீனத்தை கொண்டு நம்மள வளைத்து கொண்டு இது மாதிரி பண்ணலாம். அவன் கண்கள் நம்மள தள்ளும்படியாக நம்மள நோக்கி கொண்டிருக்கலாம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். அவங்களை எப்படி கம்பேர் பண்றாருன்னா, பீறுகிற ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும். இப்ப சிங்கம் என்ன பண்ணும், பீறி போட்டுரும். அப்படியே என்ன பண்ணிரும், ஒரு மாംச உயிர் கிடைச்சிச்சுன்னா, மனிதர்களுடைய உயிர் கிடைச்சுன்னா பீறி போட்டுரும், அதோடைய பசியில பீறி போட்டுரும். அது மாதிரி பீறி போட்டுறதுக்காக ஆவலுள்ள சிங்கம் மாதிரி அந்த துன்மார்க்கர் என்ன பண்றாங்க, என்னை சுத்தி வளைச்சிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா